ஹை கைஸ், நீங்க என்ன பார்க்க போறோம்னா மகாநதி சீரியலோட டுடே எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுல என்ன நடக்குதுன்னா, காவேரிக்கு வந்து ஸ்கேன் நல்லபடியா வந்துருச்சு அப்படின்னா சாரதா வந்து உருண்டு கொடுக்குறதா வேண்டியிருந்தாங்க. உடனே அது வந்து காவேரிக்கும் உங்க யாருக்குமே தெரியாது. தலையில எடுத்து தண்ணி ஊத்தவும் தான் தெரியுது. காவேரி கேட்குறாங்க, என்னம்மா அங்க பிரதர்சனம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாடி அப்படின்னு உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கங்காவும் காவேரியும் திட்டுறாங்க. அதை கேட்காம நான் உருண்டு கொடுத்துருவேன், நீங்க போய் அங்கிட்ட உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு உருண்டை கொடுக்கறதுக்கு. இங்கிட்டு வந்து காவேரியோட அந்த பாட்டி வராங்க. வந்துட்டு என்ன சார் தான் ஏன் இது எதுக்கு இப்படி பண்ற, உன் உடம்பு நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கள்கிட்டயே சொல்லல, சொன்னா திட்டுவோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்டு உருண்டு கொடுத்துட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்றோடனே ஒரு மாதிரி அவங்களுக்கு டயர்டா இருக்கு. இங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உருண்டு கொடுத்து முடிச்சுட்டு. இங்கிட்டு கங்கா வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாரதாவை, இதெல்லாம் தேவையா, உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இந்த காய்ச்சல் அடிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்தேன் நீ தலைவலிக்குதுன்னு சொல்லுவேன், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. உடனே இப்ப என்ன அந்த கடவுளா வந்து உனக்கு காய்ச்சல இது பண்ண போகுது அப்படின்ற மாதிரி திட்டவும், சாரதா எனக்கு சும்மானாலே தலைவலிக்குது, நீ வாயை மூடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரிக்காண்டி தானே பண்ண, அந்த காவேரியா இதெல்லாம் அனுபவிக்கிறா அப்படின்னவும் காவேரிக்கு வந்து கோவம் வந்துட்டு, இப்ப என்னக்கா பிரச்சனை உனக்கு, த- அம்மா வந்து பரிகாரம் பண்ணது பிரச்சனையா இல்ல எனக்காக பண்ணது பிரச்சனையா அப்படின்னு ரெண்டுமே தான் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு காவேரிட்ட சொல்லிடுறாங்க. உடனே என்னை டென்ஷன் ஆகாதுக்கா, தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சாரதா, இருக்கிற தலைவலியில நீ கூட கொஞ்சம் நீ கடுப்பேத்தாதா அப்படின்ற மாதிரிக்கு கங்காவை பார்த்து சொல்றாங்க. நான் சொல்றேன்லாம் உனக்கு புரியவா போகுது, விடுங்க, இப்ப நீ தலைவலியில அனுபவிச்சா என்ன, காய்ச்சல் அனுபவிச்சா என்ன, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கிட்டு காவேரி வந்து நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், ஆனா அக்கா ரொம்ப பேசுறா அப்படின்னு இங்கிட்ட அவங்க பாட்டி சொல்றாங்க, நீ பேசுனது தாண்டி கரெக்டா தான் பேசியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்டு சாரதா காய்ச்சல் வந்து ஹெவியா இருக்கு, தலைவலி ஹெவியா இருக்கு. இங்கிட்டு காவேரி துணியை தலையில போட்டு போட்டு எடுக்கிறாங்க. தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு நான் பாட்டு பாடவான்னு கேட்கறாங்க. ஒண்ணுமே வேணா தாயே, தயவு செஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காலை அமுக்கி விட்டுக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்து கங்கா வெளியே எந்திரிச்சு வந்து யமுனாவுக்கு போன் அடிக்கிறாங்க. என்னடி என்ன பண்ற அப்படின்னு, இருக்கேன்க்கா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும், இன்னைக்கு ஸ்கேனுக்கு போனீங்கல்ல, ஸ்கேன்ல பாப்பா எப்படி இருந்துச்சுன்னு, நல்லா தாண்டி இருக்கு, குட்டி அழகா இருந்துச்சு அப்படின்னு அப்படி சொல்றாங்க. காவேரி காக்கு எப்படி இருக்குன்னு, காவேரிக்கு நல்லதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு, அதை ஏண்டி கேட்கிறேன், இங்க வந்து காவேரி குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்றாங்க. நானும் தான் எவ்வளவு பயந்தேன், குறை மாசத்துல பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லிட்டு எனக்காண்டி பண்ணல, அதையும் துல்லியமா சொல்லிட்டு செய்யுது காவேரியோட பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரிக்கு சொல்லி இங்கிட்டு அவங்க அம்மா வந்து திட்டி பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து விஜய் கேட்டாரா என்னன்னு தெரியல, ஆனா விஜய் வந்து சோகமா உட்காந்துருக்காரு. இங்கிட்டு காவேரி வந்துடுறாங்க. விஜய் வந்து உட்காந்துருக்காரு. வந்து உட்காந்துருக்கோம், என்ன சாப்பாடு சொன்னதுக்கு சாப்பிடல, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, வெளியவே சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. யாரு கூட போனேன் அப்படின்னு, நிவின் கூட தான் போனேன் அப்படின்னு. நிவின் எதுவும் சொன்னாரா அப்படின்னு, ஆமா யமுனாவை பத்தி ரொம்ப பண்ணாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க காலம் கேட்டே காசை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணானவோ, இந்த புடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலாமிக்கி விட்டுட்டு இருக்காரு. உடனே அந்த காசை திரும்பி விஜய்ட்டே கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த மணிக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம